தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்தபடி மக்களை நோக்கி கையசைத்தவாறு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன். தற்போது முதலமைச்சர் விஜய் எங்கே இருக்கிறார்? எந்த ஆய்வு பணியை மேற்கொள்ள சென்றிருக்கிறார்? விவரம். வணக்கம். சென்னை வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு அரசின் கைத்தறித்துறை சார்பில் 12வது தேசிய கைத்தறி நாள் விழா என்பது இந்த நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளே சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதே போல அந்த கைத்தறித்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய கைகளால் பதக்கங்களையும் அதே போல விருதுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி முடிந்து அங்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த கைத்தறித்துறையின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சிகளை கண்டுகளித்த பின்பாக வெளியே வந்த முதலமைச்சர் அங்கிருந்த மக்களை பார்ப்பதற்காக கலைவாணர் அரங்கத்தின் உள்ளே இருந்து இந்த வாலாஜா சாலையின் வரை ஒரு 50 மீட்டர் தொலைவிற்கு நடந்தே வந்து பொதுமக்களை பார்த்து கையசைத்தார். அங்கிருந்த பொதுமக்கள் முதலமைச்சரை நேரில் பார்த்ததும் செய்வதறியாது அவர்கள் முதலமைச்சரை வாழ்த்தி கோஷமிட்டனர். அதே போல தங்களுடைய செல்போனில் முதலமைச்சரை புகைப்படம் எடுத்தும் அவரோடு செல்ஃபி எடுப்பது போன்றும் அவரை தொடர்ந்து தன்னுடைய அந்த செல்போனில் தொடர்ச்சியாக புகைப்படங்கள் எடுத்த வண்ணமாக இருந்தனர். முதலமைச்சர் உள்ளே செல்லும் பொழுது அவருடைய அந்த கார் கண்ணாடி முழுவதுமாக மூடியிருந்ததன் காரணமாக முதலமைச்சரை பார்க்க முடியாமல் அங்கு நின்றிருந்த பொதுமக்கள் மீண்டும் முதலமைச்சர் நிகழ்ச்சி முடிந்து, அதாவது 12வது தேசிய கைத்தறி நாள் விழா முடிந்து வெளியே வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் காரில் செல்வதற்கு பதிலாக அதாவது ஒரு 50 மீட்டர் தொலைவிற்கு நடந்து வந்து அங்கிருந்த பொதுமக்களையும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தார். அவர்கள் உற்சாக மிகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் பார்த்த அந்த உற்சாக மிகுதியில் அவரை பார்த்து அவரை வாழ்த்தி அந்த கோஷமிட்டனர். அதன் பிறகாக அவர்களை அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரை தன்னுடைய அந்த செல்போனிலும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.